வணக்கம். டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வந்து நிறைய பேருக்கு நடக்குமா சார், வேலை பார்க்குறவங்களே இது நடக்குமா அப்படிங்கிற டவுட்டாக சொல்கிறாங்க. இதை நம்பி நம்ம படிக்கலாமா சார் அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். தமிழ்நாடு முழுக்க அரசு கலைக்கல்லூரிகள் மொத்தம் 184 இருக்குது. யூனிவர்சிட்டிஸுடைய உறுப்பு கல்லூரிகள்னு சொல்லுவாங்க. அந்த காலேஜஸ் கூட இப்போ வந்து என்னவா மாற்றிருக்கிறாங்க அப்படின்னா அரசு கலைக்கல்லூரியில் தரம் உயர்த்திருக்கிறாங்க. முன்னாடி வந்து அது கான்ஸ்டியூண்ட் காலேஜ்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து மனோ காலேஜ், மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டிலாம் மனோ காலேஜ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குட்டி குட்டி காலேஜ்லாம் இருந்தது வந்து இப்போ அரசு கலைக்கல்லூரியில் தரம் உயர்த்திருக்கிறாங்க. அது போக தமிழ்நாடு முழுக்க எஸ்டாப்ளிஷ்டு காலேஜஸும் இருக்குது. கெஸ்ட் லெக்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்கள் வந்து இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வரைக்கும் இருக்கிறதா சொல்கிறாங்க. எக்ஸாக்ட் ஃபிகர் தெரியல, பட் ஒரு 5000னு வச்சுக்கலாம். இவங்க வந்து கிட்டத்தட்ட பல இடங்களாக வேலை பார்த்துட்ருக்குறாங்க. இவங்கள பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை விடுத்துருக்குறாங்க. அது மாதிரி அது பல காலமாக அது வந்து அவங்க ரெக்வஸ்ட் கொடுத்துட்ருக்கிறதும் அரசு அதை மறுக்கிறதும் அதுக்கப்புறம் இது தொடர்கதையாக ஆகிட்டுருக்கு. இது இவங்க அடிக்கடி போய் வழக்கு தொடுக்கிறதும் எல்லாம் அதனால் வந்து நிறைய லீகல் பேட்டில்ஸ் வந்து உயர்கல்வித்துறை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் 2019 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதை நிப்பாட்டி வச்சு இப்போ கிட்டத்தட்ட 5 வருடங்கள் கழித்து அது வந்து நோட்டிஃபிகேஷனாக ஒரு ஓப்பன் காம்பட் எக்ஸாமாக நடத்தணும்னு சொல்லி வந்திருக்கு. இதில் என்ன அப்படின்னா கெஸ்ட் லெக்சர்ஸை பொறுத்தளவுக்கு அவங்க ஒரு வருடத்துக்கு 11 மாதங்கள் தான் வேலை பார்க்க முடியும். அதாவது அதுக்கு மேலே வந்து விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 12 மந்த்ஸ் வந்து நீங்கள் சேலரி கொடுத்தா ரெகுலரைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுங்கிறதுக்காக கான்ட்ராக்டாக தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து வேலை பார்க்க வைப்பாங்க. ஸோ 11 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க கான்ட்ராக்டை ரினியூ பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அது போக நீங்கள் வந்து கெஸ்ட் லெக்சர்ஸை பொறுத்தளவுக்கு டெம்பரரி பேசிஸ் அப்படிங்கிறதுனால காலேஜில் வந்து அதிகமாக அவங்க எதிர்த்து பேச முடியாது. ரெகுலராக ஒர்க் பண்ணுறாங்க டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறவங்ககிட்ட இருந்து பணிஞ்சு தான் போகணும். அது போக அவங்க ஒர்க்கு இவங்களாம் சேர்த்து வேலை பார்ப்பாங்க. அப்படிலாம் நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 45 வருடங்கள் நாங்கள் இதில் இருந்துட்டோம். கிட்டத்தட்ட 45 இயர்ஸ் 50 இயர்ஸ் நாங்கள் வந்து அபவ் நாங்கள் தாண்டிட்டோம். இனிமேல் நாங்கள் எப்படி ஓப்பனாக வந்து இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கல்லூரியுடைய சுமையை நாங்கள் தான் சுமக்கிறோம், நாங்கள் தான் கிளாஸ் எடுக்கிறோம். பொசிஷன்ஸு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் நாங்கள் வந்து காலேஜில் நாங்கள் தான் வேலை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது எங்களை ஏன் பணி நிரந்தரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வைக்கிறாங்க. அரசு என்ன நினைக்குது அப்படின்னா ஓப்பன் காம்படிஷன் அதாவது தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 60,000 பேர் 1,00,000 பேர் பிஹெச்டி ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க. யங் ஏஜில் வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்னொன்று எதிர்காலத்தில் மாணவர்களை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி வரணும், தரத்தோட நல்ல ஸ்டஃபோடு வரணும் அப்படிங்கிறதும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தை ஏற்ற மாதிரியான கல்வியை கொடுக்கறதுக்கும் அவங்க வந்து அரசு ஒரு பக்கம் அந்த ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறாங்க. ரெண்டுமே வந்து முரணாக இருக்கிறதுனால தான் இந்த ஒரு இழுபறியான ஒரு நிலை இருந்துச்சு 5 வருடங்கள். இந்த தடவை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்எல்பி ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஜிஓஸ் போட்டு வலுக்கட்டாயமாக அதாவது டிஆர்பிக்கும் ஒரு பக்கம் என்ன நெருக்கடி அப்படின்னா நாங்கள் வந்து கட்டாயம் எங்களுடைய மாண்பு, அதாவது நாங்கள் யார், நாங்கள் எக்ஸாமை வந்து நாங்கள் கரெக்டாக நடத்தி காட்டுவோம் அப்படிங்கிறதும் ஒரு சேலஞ்சாக எடுத்து டிஆர்பியில் வந்து ரீகான்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு தனி ஜிஓ போட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் செய்திகளில் பார்த்துருக்கலாம். ஸோ அதுக்கு சேர்மனாக வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு இப்படி நீங்கள் பல மாற்றங்கள் மறுசீரமைப்புக்கும் உட்பட்டது டிஆர்பி. ஒரு பக்கம் இளைஞர்கள் அதாவது யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ பிஹெச்டி நெட்டு செட்லாம் பாஸ் பண்ணி நாங்கள் ஓப்பனாக வந்து எழுதி நாங்கள் உள்ளே வரணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவங்களுடைய விருப்பங்கள் அபிலாஷைகள் ஒரு பக்கம் அங்கே இருக்குது. இன்னொன்று நாங்கள் ஆல்ரெடி யூஜிசி என்ன சொல்லியிருக்கோம் நெட்டு செட்டு பிஹெச்டி அது நாங்கள் வச்சுருக்குறோம்ல, அப்போயே எங்களை வந்து பேமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க கோரிக்கை விடுக்கிறாங்க. யார் கெஸ்ட் லெக்சர்ஸ் இப்படி. அப்போ அரசு என்ன பண்ணுது, உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒன் டைம் ரெஸ்பெக்ட், அதாவது ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாம் அதாவது ஓப்பன் காம்பட் எக்ஸாமில் உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு சலுகை கொடுக்குறோம் 50%. அதாவது நீங்கள் வந்து அட்டன் பண்ணால் அந்த இன்டர்வியூவில் வந்து 30 மார்க்குன்னு நினைக்கிறேன், அது இத்தனை வருஷத்துக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். அது 11 மந்த்ஸ் தான் அவங்க சர்வீஸ், 12 மந்த்ஸ்னு வராது. ஸோ 11 மந்த் அதுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை வருஷம் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் மேக்ஸிமம் 15 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சலுகை நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. தெளிவாக ஒரு அறிவிக்கை வெளியிட்ட பிறகு 4000 பணியிடங்கள் வந்து நிரப்ப போகிறோன்னு சொல்லி 2-3 வருஷமாக சொல்லி இப்போ கண்டிப்பாக நடத்துவோம்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ என்னென்னா இவங்க திரும்ப கோர்ட்டு போகிறது வைக்கிறது என்ன ஆனாலும் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா அரசு நினைத்தால் அரசு நினைத்தது தான். ஒரு ஜிஓ போடுறாங்க அப்படின்னா அதை அவங்க நீங்கள் சேலஞ்ச் பண்ணிங்கனாவே கோர்ட்டுக்கு போகும்போது அரசு எடுக்கக்கூடிய நிர்வாக முடிவுகள் நாங்கள் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு தான் கோர்ட்டு சொல்லும். கோர்ட்டுக்கு அதாவது முரண்கள் இருக்குது, சமூக நீதி பாதிக்கப்படுதுன்னா மட்டும் அதுதான் அவங்க பெரும்பாலும் என்ன பண்ணலாம் அதில் வந்து தலையிடலாம். ஆனால் நிர்வாக முடிவுகள் எத்தனை போஸ்ட்டு ஃபில் பண்ணணும், ஒரு மாணவர் ஆசிரியர் பேராசிரியர் விகிதம் என்ன, இதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது அரசு. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்கிறது தான் வந்து அங்கே நிற்கும். புதுசாக உள்ளே வரவங்க யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்டோட நாலேஜோட நெட்டு செட்டு பிஹெச்டி முடித்து
எழுதணுங்கிற ஒரு கனவோடு இருக்கிறவங்க, அதாவது ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லக்கூடிய டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், நேரடி நியமனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் கணக்கில் வைக்காதீங்க. ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு நியாயம் இருந்தால் அவங்க ஒரு பக்கம் அவங்களுடைய போராட்டம் தொடரட்டும். அது நம்ம வந்து வேண்டாம், அது கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் எக்ஸாம் மோட்டிவேட் பண்ணிட்டாங்களா, படிக்க வேண்டியதான் நம்ம வேலை. இப்படி தான் இருக்கணும். ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இது இருக்கிறது தான். ஒரு பக்கம் கான்ட்ராக்சுவல் லேபர்ஸ் ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை பெர்மனெண்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னா அவங்க எதிர்பார்க்குறது ஒரு பக்கம் இருக்கும். அவங்க கோர்ட்டு கேஸுக்கு போகிறதுக்கு ஒரு பக்கம் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்க தாங்க செய்யுது இது. அதனால் நிர்வாகம் இயங்காமல் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை. அது ஆஸ் யூஷுவல் போயிட்டு தான் இருக்கும். அதனால் எக்ஸாம் அவங்க நோட்டிஃபை பண்ணால் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அவங்க என்ன ஒர்க்கு பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதனால் இதை நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இருக்கக்கூடிய 4 மாதங்களை அந்த வேல்யூபிள் டைம் என்ன பண்ணிவிடுவீங்க, நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க. சிலபஸே யோசிச்சுட்டு இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று இந்த மாதிரி காலேஜில் இப்படி சொல்கிறாங்க சார், அப்படி சொல்கிறாங்க சார், பணம் கொடுத்துருவாங்க சார், இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அது ஒரு பக்கம் உங்களை வந்து சைக்கலாஜிக்கலாக அட்டாக் பண்ணுவாங்க. இதெல்லாம் கடந்து நீங்கள் பாஸ் பண்ணி வரணும் அப்படின்னா நீங்கள் எடுத்த இலக்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முக்கியமான ஃபோக்கஸாக இருங்க, டிட்டர்மெண்டாக இருங்க, எந்தவித சிதறலும் இருக்கக்கூடாது. கவனச்சதில் இருந்தாவே வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. அதுவும் முக்கியமாக போட்டித் தேர்வில் வந்து நீங்கள் போட்டி போடுறீங்க. எதுவும் வெறும் கல்லூரி தேர்வோ அல்லது தகுதி தேர்வோ அது இல்லை. சும்மா எழுதுனா பாஸ் பண்ணிடலாம், அதாவது ஒரு பாஸ் மார்க் போட்டுருவாங்க, அந்த இதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் எழுதணும், உங்க கூட எழுதுறவங்க என்ன பண்ணுவீங்க, முந்தே நீங்கள் அந்த எவ்வளவு காலிப்படிகள் சொல்லப்பட்டிருக்கோ அதுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா அதுக்கு அதிக பிரயத்தனம் தேவை, அதிக முயற்சி தேவை, அதிக கவனம், அதாவது முக்கியமாக நீங்கள் ஃபோக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த குவியம் தேவை. அது இருந்தால் தான் கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் பண்ணணும். அதனால் இந்த மாதிரியான தகவல் வந்தால் அதை புறந்தள்ளி விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து படிக்கிறது மட்டும் கவனம் செலுத்துங்க. கூடிய 29ஆம் தேதி நம்ம பேப்பர் 1க்கான செக்ஷன் ஏ அந்த பகுதி நம்ம வந்து கிளாஸ் இருக்கிறோம். அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்.